ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. அன்பு குழந்தையே, இப்போது உன்னை தேடி ஒரு நபர் வரப்போறாரு. அவர் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய பணத்தை நீ வாங்கி கொள்ள தயாராகு. வராகி அம்மா, எனக்கு இப்போ இவ்வளவு காசு தேவைப்படுது, எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க, யார் மூலமாவது எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு நீ என்னிடம் தயை கூர்ந்து கேட்டாய் அல்லவா? இதோ உன்னுடைய நல்ல மனசுக்கும் நம்பிக்கையோடு என்னை வணங்கி கேட்டதுக்கும் பலனாக நீ எதிர்பார்த்த பணத்தை இன்னொரு நபர் மூலமாக உன் கைகளில் கிடைக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் பல்கி பெருகி உன் வாழ்க்கையில் பணம் அள்ளி அள்ளி வந்து சேரப்போகுது. பண வரவை அதிகப்படுத்தி பண மூட்டையே உன் கைகளில் புதையலாக கிடைக்கும்படி கூட இந்த வராகி அம்மா செய்வேன் செல்லமே. எதில் எப்படி யார் மூலமாக காசு வரும்னு உனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உன் தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றிக்கிட்டு உன்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு கூடிய சீக்கிரமே உனக்கான பண வரவை இந்த வராகி அம்மா அதிகரிக்கிறேன். நீ எப்போதும் செய்யும் செயல்களில் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அர்ப்பணிப்பு உணர்வோட நன்றியோட செஞ்சால் மட்டும் போதும். நீ செய்கிற வேலைகளில் எவ்வளவுதான் இடையூறும் பிரச்சனையும் வந்தாலும், கூட இருக்கிறவங்க தொல்லையாக தொந்தரவு கொடுத்தாலும், அதை தாண்டி உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. மன ஒருமைப்பாட்டோட என்னை சரணாகதி அடைந்த நீ உன் வேலையையும் கடமையையும் தொடர்ந்து செய்யும் போது அதுக்குரிய பலனை நிச்சயம் நான் மிகப்பெரிய அளவில் கொடுப்பேன் என் செல்லமே. உணர்ச்சி வசப்படுறதோ கோபப்படுறதோ வேண்டாம். எப்போதும் பொறுமையா அமைதியான மனநிலையோட வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ தயாராகு. நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் அதை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். நல்ல மனசுள்ள உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக வந்து சேரும். நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக தானே நான் இருக்கேன். ஏன்னா நீ உன்னுடைய சுயநலனுக்காக நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு பிரார்த்தனை செய்கிறாய். மற்ற உயிர்களுக்கும் நல்லது நடக்கும்ன்ற பலனை எதிர்பார்த்து என்னிடம் வசதி வாய்ப்புகளை கேட்குற உனக்காக நான் நிச்சயம் உதவி செய்வேன். அதன் மூலமா நீ 4 பேருக்கு உதவுவாய் அல்லவா? விசாலமான மனசோட சுயநல நோக்கு இல்லாமல் பொதுநல நோக்கோடு நீ என்னிடம் எதை கேட்டாலும் அது எந்த பொருளாக இருந்தாலும் நான் வேகமாக ஓடி வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். இப்போது உன் மனசு மேம்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு நீ உயர்நிலையை அடையப் போகிறாய். நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மாவே உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுட்டு அதன் பிறகு முடிவு எடுத்த பிறகு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த வராகி அம்மாவே உன்கிட்ட இதை செய் அதை செய்யு உனக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பதை உன்னால் உணர முடியுமே செல்லமே. நீ பார்க்குற உறவுகளும் மற்ற மனிதர்களும் நட்புகளும் எல்லாமே என்னுடைய ரூபம்தான். நீ எதை செய்யணும் எதை தவிர்க்கணுன்றத அவர்கள் ரூபத்தில் வந்து நான் சொல்லும்போது நீ அதை கவனமாக கேட்டு வாழ்ந்து கொள் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்துக்கிட்டு உன் வாழ்க்கை முழுவதையும் இந்த வராகி அம்மாவின் பொறுப்பில் விட்டுட்டீனா எல்லாத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ வீணாக கவலைகளால் உன்னை நிரப்பிக் கொள்ளாதே. எப்போதும் மனசு தெளிவோடு இலகுவா அமைதியாரு. யார் பொய் சொன்னாலும், யார் உன்னை ஏமாத்தினாலும், யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும், யார் உன்னை வஞ்சித்தாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இறைவனின் குழந்தையாக இருக்கும் உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை நெருங்க விடமாட்டேன். நீ செஞ்ச பாவம் கண்டிப்பாக உன்னை கேள்வி கேட்கும். நீ செஞ்ச புண்ணியமே அதுக்கு பதில் சொல்லும். நல்ல காரியங்களை செஞ்சு புண்ணியங்களை சேர்த்து வை. நீ இல்லாத போது புண்ணியம்தான் உன்னையும் உன் தலைமுறையையும் உன்னால் நின்று காப்பாற்றும். உன்னை யார் கைவிட்டாலும் நீ செஞ்ச புண்ணிய கணக்குகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி அம்மா உனக்கான உதவியை சரியாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படாமல் பயப்படாமல் என்னிடம் பரிபூரண சரணாகதியை அடைஞ்சிடு. நீ செய்த தவறு எதுவாக இருந்தாலும் அதை நான் மன்னிச்சு உனக்கான நல்ல வழியை காட்டுவேன்.
உன் போக்கிலேயே நான் உன்னை விட்டுட மாட்டேன். உன் விருப்பப்படி நீ வாழ்க்கையை வாழலாம். ஆனால் எது நல்லதோ, எது சரியான பாதையோ அதில் தான் நீ போகணும். அப்படி போகும்போது தானே உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து நன்மைகள் கிடைக்கும். என்னை முழுசாக சரணடைஞ்ச உன் வாழ்க்கையை இன்னும் இன்னும் மிக உயர்ந்த இடத்துல நான் உயர்த்தி வைக்க போகிறேன். உன் கூடவே இருந்து நான் பயணித்து உன்னை சிறப்பாக வழி நடத்துவேன் என் செல்லமே. கள்ளங்கபடம் இல்லாத நல்ல மனசு கொண்ட என் குழந்தையான உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். உன் இதயத்தில் நான் குடியிருந்து உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்டுறேன். எல்லாரும் இறைவனை தேடிக்கொண்டிருக்கும் போது நானே உன் கூட வந்து உக்காந்துருக்க போறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் கூடவே வந்து உன் மனதை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். கிடைக்காததை பற்றியே யோசித்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத என் அன்பு செல்லமே. உனக்கு கிடைக்காதது எந்த விஷயங்களும் உனக்கு சரியில்லாதது என்பதை புரிந்துகொள். உனக்கு கிடைப்பது நான் உனக்கு கொடுக்க நினைப்பது என்பதையும் புரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கான நல்லதைத்தான் நான் உன் கைகளில் கொடுப்பேன். எதிர்காலத்தில் நீ எப்படி வாழணுங்கிறது இது எப்படித்தானே தெரியும். உன்னை எப்படிலாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும், அதன்படி வாழ வச்சு காட்டுறேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். நீ கீழே விழாமல் தாங்கி பிடிக்கவும் உன்னை தூக்கி உயர்த்தவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் உள் மனசின் குரலாக ஆள் மனசின் குரலாக நான் இருந்து எப்போதும் வழிகாட்டுவேன். தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்ல வழியை சொல்லி கொடுக்குறேன் என் செல்லமே. தினமும் காலையில் எழுக்கும் போதே வராகி தாயே துணைன்னு சொல்லிக்கிட்டே எழுந்தினா அந்த நாள் உனக்கான அழகான நாளாக, அற்புதமான அதிர்ஷ்டமுள்ள அர்த்தமுள்ள நாளாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு இருக்கும் பிரச்சனைகள், தோஷம், அது இதுன்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நன்மைகளை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று கடவுளை நேசிப்பவர்கள், இன்னொன்று கடவுளால் நேசிக்கப்படுபவர்கள். எந்த ஒரு மனிதன் தன்னிடம் கையேந்தி வந்து உதவி கேட்டு நிற்கிற உயிர்களுக்கு, தான் கண்ணு முன்னால் சிரமப்படும் உயிர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறானோ அவங்க தான் எனக்கு பிடிச்ச, என்னால் நேசிக்கப்படும் மனிதர்கள். நீ எப்போதும் உன் கண்ணு முன்னால் பார்க்குற மனிதர்களிடம் அன்பாக, பாசமாக, கருணை உணர்வோடு நடந்து கொள். நீ கேட்பதையெல்லாம் உனக்கு அதிகமாக அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் அருளும் பெரும் பாக்கியமும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. தினமும் உன் வாழ்க்கையில் இதை கூட அதை கூட நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். உனக்கு எது தேவையோ, எவ்வளவு தேவையோ, என்ன தேவையோ, எப்படி தேவையோ அதை அழகான முறையில் அமைச்சு கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் உண்மையான ஆன்மீகத்தோட, இறைபக்தியோட நான் எதை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதை கொடுத்தா அது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும், எதை கொடுத்தா நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வேன்னு ஒரு தாயாக எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுக்கும் எந்த விஷயத்தையும் மற்றவங்கள விட மிக பெருசாக சிறப்பாக கொடுக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த தாயின் மீது நம்பிக்கை இல்லையா என்ன? உன்னை பெக்கலேனாலும் இந்த உலகத்துக்கு உன்னை படைத்தது நான் தான். உன் தாயின் வயிற்றில் பிறந்ததாக நீ நினச்சிக்கிட்டு இருக்கியே, உன் தாயின் வயிற்றில் கருவாக உன்னை கொடுத்ததே இந்த வராகியம்மா நான் தானே. எல்லா உயிர்களின் படைப்புக்கும் மூல காரணமாக இருக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக ஒவ்வொரு உயிர்களும் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதையும் கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போது அப்படிதான் உனக்கு தேவைப்படும் பணத்தை இன்னொரு மனிதரின் ரூபத்தில் வந்து உன் கைகளில் உன் வாழ்க்கையில் சேர்க்க போகிறேன் என் செல்லமே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்தாலும் எல்லாருடைய மொழியும் எனக்கு புரிவதில்லை. எனக்கு தெரிந்த ஒரே மொழி அன்பின் மொழிதான். நீ அன்பின் மொழியில் யாரிடம் பேசினாலும் நான் அதை சரியாக புரிஞ்சுக்குவேன். அடுத்தவங்க கிட்ட நீ அன்பு காட்டும் போதும் அக்கறை காட்டும் போதும் அதற்குரிய பலனை மிக பெருசாக இந்த வராகியம்மா கொடுப்பேன். மற்றபடி நீ வேற என்ன செஞ்சாலும் நான் அதை பெருசாக கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு, பாசம், கருணை, இரக்கம், மனிதாபிமானத்துக்கு தான் நான் முதலிடம் கொடுக்குறேன். இதில் பல நல்ல குணங்கள் உன்னிடம் இருப்பதாலும் நீ பல நல்ல செயல்களை செய்வதாலும் தான்
உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் எண்ணத்தோடு இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நல்லதையே நினைக்கக்கூடிய உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ ஆனந்தமாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நான் பல அதிசயங்களை செய்வேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட ஒன்று கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். சில நேரங்களில் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கவலையில் மூழ்கி போகிறாய்? எந்த விஷயத்துக்காகவும் நீ மனம் குழம்ப வேண்டாம். இரவும் பகலும் மாறி மாறிதான் வரும். இன்னைக்கு இருப்பது போல் நாளைக்கு இருக்காது. அதுக்காக வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நீ உடஞ்சி போக வேண்டாம். எப்போதும் மன உறுதியோடு இரு. என்னையே சதா சர்வகாலமும் நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். என் செல்ல குழந்தையான உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி பிடிப்பேன். முழு மனசோட நீ கஷ்டப்பட்டு செய்கிற எல்லா முயற்சிகளிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்றதை நம்பு. நீ படும் கஷ்டத்தையும் உன்னுடைய கவலைகளையும் என் பார்வையிலிருந்து யாரும் மறைக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காக தானே உனக்கு தேவையான பணத்தை வாரி வழங்க வந்திருக்கேன். தூய்மையான நல்ல மனசோட நிச்சயமாக நல்லது நடக்கும்ன்ற ஆழமான நம்பிக்கையோடு கேட்கும் எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். நீ என்கிட்ட சொன்ன உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நடத்தி கொடுத்து உனக்காக வழிகாட்டியாக நான் இருக்க போகிறேன். என்னிடம் முறையிட்ட பிறகும் நீ எதுக்காகவும் கலக்கம் கொள்ளாதே. உன் வேலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். என் வழிகாட்டுதல் மூலமாக நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நீ என்னிடம் கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் இந்த வராகி அம்மா உனக்காக நிறைவேற்றி கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கு. எந்த இடத்துல நீ தோத்து அவமானப்பட்டியோ, எந்த இடத்தில் அடுத்தவர்களால் கேவலப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல மனிதர்கள் உன்னை தப்பாக பேசி தாழ்த்தி பேசி உன்னை திட்டி சண்டை போட்டு தூற்றினார்களோ, அதே இடத்துல அந்த மனிதர்கள் கண்ணு முன்பாகவே உன்னை நான் உயர்த்தி காட்டுறேன் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையான உனக்கு அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எப்போதும் உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு. ஏன்னா உன் மனசுக்குள்ளேருந்து நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மனதின் வார்த்தைகளை நீ கேட்கும்போது அதற்குள்ளேருந்து நான் உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன். நீ என்ன செய்கிறியோ அதை தொடர்ந்து செய். கண்டிப்பாக உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே.